ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம டீம் சிஎஸ்கே பவுலிங் அட்டாக் எப்படி யூஸ் பண்ணி எதிர் டீமுக்கு டஃப் கொடுக்க போகிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் application. BuyMore e-shopping app is one of the best online shopping app. Link in bio description. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே செல்லலாம். ஆக்ஷனில் சிஎஸ்கே பெரிய பவுலர்களை எடுக்க விட்டாலும் இந்த பவுலிங் அட்டாக் மூலம் ஒரு 180 ரன்களை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய பவுலர்களை வச்சிருக்காங்க. குறிப்பாக ஸ்பின்னர்கள் மூலம் ஆப்பனன்ட் டீம் பேட்ஸ்மேன்கள் ரன் அடிக்க மாட்டாங்க. பவர் பிளேயில் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய கலீத் அண்ட் கம்ப்ரோச் இருவரும் ஆப்பனன்ட் டீமுக்கு எதிரான எக்கானமி விட்டு கொடுக்காம விக்கெட் எடுப்பாங்க. மிடில் ஓவர்ஸில் நூர் அகமது மற்றும் ஜடேஜா அண்ட் அஸ்வின் 3 பேரும் ஸ்பின் மூலமா அட்டாக் பண்ணி ரன் தடுப்பாங்க. 10 ஓவருக்கு அப்புறம் ஏக்கர்ஸ் டெலிவரி பண்ணி ரன்களை கண்ட்ரோல் பண்ண 10 ரன்னா இருக்காது. சென்ற வருடம் ஐபிஎல்லில் சிஎஸ்கேனின் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறியது. அதற்கு மிக முக்கிய காரணமாக டெத் ஓவர் அமைந்தது. சென்ற வருடம் பாதியில் 10 ரன்னா தனது நாட்டுக்கு கிளம்பிவிட்டதால் டெத் ஓவர் போட ஆள் இல்லவில்லை. அப்புறம் டெத் ஓவரில் 10 ரன்னா கழித்து இருவரும் ஸ்லோவர் டெலிவரி பவுன்சர் யாக்கர் மூலம் ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்படி சிஎஸ்கே பண்ணினா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெறும். சப்ஸ்கிரைப் மை சேனல்.